நேற்று நான் சொல்லியிருந்தேன் பாட்டியோட காதலை பற்றி பார்ட் 2ல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பாட்டியோட பேர் வந்து பங்கஜம் அம்மாள். அவங்களுக்கு வந்து வயசு 20 அப்போ. அவருக்கு வந்து வயசு 25. அவர் பேர் வந்து முகமது. சரிங்களா? அவரோட கம்பெனிக்கு தான் பாட்டி வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போகிறப்ப தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே பிடிச்சி 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம்னு வரப்போ வந்து பாட்டி வந்து அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. பாட்டி வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. இல்லை, அவங்க வேறவங்க, நம்ம வேறவங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருந்தோம் நீங்களே பார்த்துக்குங்க. அவங்க பாட்டி வீட்டை ஒத்துக்கல. எவ்வளோ போராடி பார்த்துருக்காங்க. அவரும் வந்து பொண்ணு கேட்டு பார்த்துருக்காரு. ஆனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. முகமது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மில்லியனர். அவருக்கு வந்து துபாயில் கம்பெனி இருக்கான், மலேசியாவில் கம்பெனி இருக்கான், இங்கேயும் கம்பெனி இருக்கான். அவர் வந்து ரொம்ப மில்லியனர். வந்து அப்பயும் வந்து பாட்டி வீட்டில் பொண்ணு கொடுக்கல. அதுக்கப்புறம் காலத்தின் சூழ்நிலையால் பாட்டி வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரும் வந்து வேறு கல்யாணம் பண்ணி போயிட்டார். சரிங்களா? இதோட முடியல. கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க லைஃப்பை பார்த்துருக்காங்க. அவரும் அவர் லைஃப்பை பார்த்துருக்காரு. ஒரு 55 வயசு பாட்டிக்கு ஆகும்போது பாட்டியோட வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார். எனக்கும் பாட்டி வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வரப்போ வந்து, ஏன்னா பாட்டிக்கு வந்து ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. அப்போ வந்து நம்ம பழைய வேலை பார்த்த கம்பெனிக்கே போய் அங்கேயே போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமதுகிட்ட போயிட்டு அவர்கிட்ட மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவருக்கும் கல்யாணம் ஆகி ஆல்ரெடி 2 பையன் இருந்திருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சரிங்களா? இறந்தவும் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாட்டியோட பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரப்பிள்ளைலாம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கும் அவர் முகமதுன்னு இருக்கார்ல, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பையனுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களும் பேரப்பிள்ளைலாம் பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து வயசு 75 ஆச்சு, அவருக்கு வயசு 80 வயசாச்சு. சரி, இனிமேல் வந்து நம்ம கடைசி காலத்தில் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணி பாட்டி வந்து அவருக்காண்டி அந்த அவரோட மதத்தை வந்து ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ண போயிருக்காங்க. 75 வயசு, ஒரு 80 வயசில். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தான் வந்து இந்த மாதிரி ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் முகமதுக்கு வந்து உடம்பு சொல்லாமல் போயிடுச்சு. சும்மா காலில் வந்து ஏதோ காலிலேருந்து மூளைக்கு போகிற நரம்பில் வந்து ஏதோ அடப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களாம். நார்மலாக தான் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களாம். திடீர்னு இறந்துட்டாராம் அவர். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் வந்து இளமையிலையும் ஒன்று சேர விடல, கடைசி காலத்துலேயும் வாழ்க்கை வந்து ஒன்று சேர விடலை அவங்கள. அவங்க சொல்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், பாட்டி இந்த பவர் பாண்டின்னு ஒரு படம் பார்த்துருக்கேன் பாட்டி, அதில் வர இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அவர் போன சுகத்துலேயே இன்னமும் பாட்டி வந்து அவருக்காக அந்த மதத்தையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சொன்னாங்க, எல்லோரும் நான் இறக்குற வரைக்கும் நான் அவருக்காக தான் இதை ஏற்றுக்கிட்டேன், நான் இறக்குற வரைக்கும் நான் அப்படியே இருந்து இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலம் வந்து இளமையிலையும் ஒன்று சேர விடல, முதுமையிலையும் ஒன்று சேர முடியல. ஏன்னா முதுமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெருசாக செக்ஸுவல் லைஃப்லேயோ போயிட்டு அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக, ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு முடியாத காரியம். சரிங்களா? ஏன்னா 75 வயசு 80 வயசு அவங்களுக்கு தேவை பிடிச்சவங்களோட, ஒரு மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு கடைசி காலத்தில் நம்ம காலத்தை கழிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அப்படி இருந்தாங்க. துதிருஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து என்னென்னா, நம்ம ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து மீண்டு வரதுக்கே நமக்கு பல காலங்கள் எடுக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து அவங்க ஒரு வாழ்க்கையை வளர்ந்து கடைசி காலத்தில் வந்து இப்படி, ஏன்னா இந்த மாதிரி வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது. ஒரு லவ் ஃபெயிலியர்னாவே அப்படியே அதை ஏற்றுட்டு அப்படியே போனால் கூட ஓகே, வாழ்க்கை அடுத்தது அப்படின்னு நோக்கி போயிடும். இது வந்து ரொம்ப கேட்குறப்ப ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அதை வந்து கடைசி கட்டத்துலேயும் காலம் வந்து அவங்கள ஒன்றும் சேர்க்காமே போயிருந்துருக்கலாம். ஏன்னா ஒன்று சேர்த்து
நம்ம ஒன்றா இருப்போம்னு ஒரு ஆசையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்க போகிற டைமில் வந்து காலம் வந்து இப்படி அது வந்து பிரிச்சிருச்சுன்னா சண்டை போட்டு பிரிஞ்சு அது வேற, உலகத்தை விட்டே பிரித்து கொண்டு போயிடுச்சு. இந்த உலகத்தில் ஜாதியும் மதமும் இல்லைன்னா பல காதல் வந்து இங்கே காவியமாயிருக்கும்.